லாஸ்ட் டைம் நிறைய பேர் ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் பற்றி ஷேர் பண்ணுங்கன்னு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ப்ரௌனீஸ், கேக்ஸ் இல்லை நீங்கள் என்ன செல் பண்ணுற ஐட்டமுக்கு வந்து எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியலையா? ஏதோ ஒரு கெஸ்ட்டில் ப்ரைஸிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா மற்றவங்க என்ன ப்ரைஸிங்கில் வைக்கிறாங்களோ அதில் ஒரு கூட குறைய ஒரு ₹10 ₹20 வந்து கம்மி பண்ணி ப்ரைஸிங்கை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதனால என்ன நடக்கும்னா கண்டிப்பாக லாஸ் தான் நடக்கும். ஆனால் கரெக்ட் ப்ரைஸிங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலா தான். நான் அதை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். முதல்ல இன்க்ரீடியன்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க. அதோட டோட்டல் ப்ரைஸ், அதோட கிராம்ஸும் எழுதி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே ஒரு பட்டரோட காஸ்ட் எடுத்திருக்கேன். பெங்களூரில் வந்து ஒரு 500 கிராம்ஸ் பட்டர் வந்து ₹380 ஆகும். ஸோ ப்ரைஸ் டிவைடட் பை ஹோல் கிராம்ஸ் போட்டோம்னா நமக்கு 1 கிராம்க்கான வேல்யூ கிடச்சிடும். இதே மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸோட டீட்டெயில்ஸும் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெசிபியில் இப்போ ஒரு 50 கிராம்ஸ் பட்டர் யூஸ் பண்ணுறோன்னா அந்த 50 இன்ட்டு 1 கிராமோட காஸ்ட்டை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களை ஹோல் பட்டருக்கான காஸ்ட் நம்ம ரெசிபியில் யூஸ் பண்ணுறது. இது கூடவே உங்களோட எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் இதெல்லாம் வந்து ஒரு இன்டைரக்ட் காஸ்ட்டாக ஆகும். கேஸ், எலக்ட்ரிசிட்டி, அதுக்கப்புறம் நம்ம டூல்ஸ் யூஸ் பண்ணுற ரெண்ட், இது எல்லாமே வந்து இன்டைரக்ட் காஸ்ட்டில் வரும். ஸோ அதையுமே நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது கூடவே வந்து நமக்கான ஒரு ப்ராஃபிட்டையும் வச்சுக்கணும். ப்ளஸ் லேபர் காஸ்ட்டுமே இதில் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். இதெல்லாம் நீங்கள் டோட்டலாக ஆட் பண்ணாவே உங்களுக்கு வந்து உங்களோட காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். கண்டிப்பாக ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு ₹50 to ₹100 மாதிரி உங்களோட ப்ராஃபிட்டை வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்க, உங்களுக்கு பிராண்டுக்கு ஒரு நேம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 300 to 400 ரேஞ்சில் உங்களோட ப்ராஃபிட்டை வைக்கலாம். இங்கே வந்து நான் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது நீங்கள் ப்ரைஸ் கால்குலேட் பண்ணி 1 குக்கிக்கான ப்ரைஸ் என்னென்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி ப்ரைஸிங்கில் இன்னும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அங்கேயே நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன்.